ஓகே. இந்த வீடியோல வந்து ஜஸ்ட் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆட்டோமேஷன், ஜாவா டெவலப்மெண்ட் எல்லாத்த பத்தியும் வீடியோ போட்டிருப்போம். கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் பத்தியும் பேசிக்ஸ் வீடியோ போட்டிருப்போம். இதுல வந்து ஒரு ஷார்ட் டெர்ம்ல எப்படி ரொம்ப ஈஸியா கொஞ்சம் நம்மளோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம வந்து 4 விஷயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆ அதாவது மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 வொக்காபுலரிஸ், அதாவது டிஃப்ரெண்ட் நியூ வேர்ட்ஸுக்கு தமிழ் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஏதாவது பேச போகிற வேர்டுக்கு உங்களுக்கு அந்த மோஸ்ட்லி ஸ்டார்டிங் பேசுகிறவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா, தமிழ்லேருந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி தான் பேசியிருப்பாங்க. கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு ஃபுல்லாக தமிழில் உங்களுக்கு மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பொறுமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷனை ஃப்ளூயண்ட்டாக அதாவது பேச ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம லாங்குவேஜை அந்த லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஃப்ளூயன்சி வந்து ஸ்லோவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு பழகணும். ஸோ அது எடுத்தோடனே வராது. ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மினிமம் 10 to 20 வேர்ட்ஸ், அதாவது அந்த வேர்டுக்கு இப்போது சேர்னு இருக்குது, சேர்னா என்ன, நாற்காலி, அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் மீனிங்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி மினிமம் 10 to 20 வொக்காபுலரிஸ் தெரிஞ்சிருக்கணும். நான் இந்த நோட்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படும்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 1000+ வொக்காபுலரிஸ் இருக்குது. மினிமம் நீங்கள் பேசுகிறதுக்கு இந்த வேர்ட்ஸ் மட்டுமே போதும். ஓகேவா? இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி ஒரு 10 to 20 நியூ வேர்ட்ஸை வந்து என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 500 to 1000 வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஹியர், இங்கு, அப்புறம் முத்துக்கோள், ரத்னம், ஃப்ளட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது 100+ வொக்காபுலரிஸ் மினிமம். ஸோ வொக்காபுலரிஸ் ஃபுல்லாகவே இதில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமட்டிக்கல் பேட்டர்ன்ஸ். கிராமட்டிக்கல் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிராமருக்கு இந்த ப்ரெசென்ட்டு, பாசிட்டிவ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12, அதுக்கப்புறம் ஷுட் யூஸ் பண்ணுறது, மைட்டு, மே மைட் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வுட் யூ மைண்டு, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கும், ஸ்பீக்கிங் பேட்டர்ன்ஸு. ஓகேவா? இதில் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து மினிமம் 20 கிராமட்டிக்கல் பேட்டர்ன்ஸாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு வொக்காபுலரிஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து வந்து கிராமட்டிக்கல் பேட்டர்ன்ஸ், எப்படி வேர்டை வந்து கனெக்ட் பண்ணி பேசுகிறது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, மூணாவது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் நேச்சுரலாக பேசுகிறதுக்கு பழகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அங்கே நேச்சுரல் ஸ்பீக்கர் இருப்பாங்களா, இங்கிலீஷில் பேசுகிறவங்க, அவங்க ஏதாச்சும் பேசுவாங்க. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லிசன் பண்ணணும். ஓகே, தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்ககிட்ட பேசுகிறதுக்கு உங்களை சுற்றி உங்கள் அரௌண்டில் யாருமே இல்லை, அந்தளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஆள் இல்லை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி என்விரான்மெண்டல் செட்டப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வரும். கரெக்டாக? ஸோ நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. இப்போ தமிழ்நாட்டிலே இருப்பீங்க, இப்போ சென்னையில் இருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வேறு எங்கேயாச்சும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை பேசுகிறதுக்கு ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக? இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு பெங்களூர் போகிறீங்க, அப்படி இல்லைனா ஒரு ஹைதராபாத் போகிறீங்க, அங்கே போனீங்க அப்படின்னா அவங்களோட மதர் டேங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க மோஸ்ட்லி பேசுகிறவங்க உங்களுக்கு வந்து அவங்க மதர் டேங் தெரியாது. கரெக்டாக? அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கம்யூனிகேட் பண்ணுறது இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. டெய்லி அதை பேச உங்களுக்கு என்ன அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். ஸோ பட் வந்து நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கவனிக்கணும். ஸோ நம்ம எங்கெல்லாம் கவனிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், யூடியூப் போய்க்கோங்க. அப்போது யூடியூப் நான் போய்க்கிட்டேன். யூடியூப் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஜஸ்ட் ஒரு சாங் மட்டும் சர்ச் பண்ணியிருக்கேன். இதில் சிசின்னு இருக்கும்ல, சிசி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட சப்டைட்டில்ஸ் வரும், சாங்கோட சப்டைட்டில்ஸ் வரும். இல்லை வெப் சீரிஸ் போனீங்க அப்படின்னா வெப் சீரிஸோட சப்டைட்டில்ஸ் வரும். அவங்க என்ன பேசுகிறாங்க, ஸோ அதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலனாலும் ஓரளவு லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட சப்டைட்டில்ஸை ரீட் பண்ண பழகுங்க. ஓகேவா? ரீடிங்கும் பண்ண போகிறீங்க, லிசனிங்கும் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, வொக்காபுலரிஸை மெமரி பண்ணியிருப்பீங்க. 2 கிராமட்டிக்கல் பேட்டர்ன்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, மினிமம் ஒரு 20 பேட்டர்ன்ஸை மெமரி பண்ணி வச்சுருக்கணும். வேறு வழியில் இந்த பேட்டர்ன்ஸ் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் லிசனும் ரீடிங் 2 ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ அவங்க பேசுகிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக இப்போ நம்ம தமிழில் பேசுகிறோம்ல,
அதே மாதிரி அவங்க இங்கிலீஷில் பேசுகிறதும் அவங்களோட நார்மல் லாங்குவேஜாக இருக்கும். அதனால் அவங்க பேசுகிறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்தெந்த வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து ஃபோர்த்து வந்து என்ன அப்படின்னா ஸ்பீக்கிங். நீங்கள் யார்கிட்ட பேசுவீங்க? மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுகிறதுக்கு இப்போ மோஸ்ட்லி ஏஎஸ் வந்து பெய்டு ஏஎஸாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பேசுகிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரைனர் வச்சுருக்கணும். நீங்கள் அவங்ககிட்ட பேசி பழகணும். ஓகே, அதுவும் பே பண்ணி தான் பண்ணணும். ஓகே, அடுத்த தேர்ட் ஆப்ஷன்னா ஃப்ரீ ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ChatGPT போயிட்டு உங்கள் மொபைல்லையோ இல்லை உங்கள் வெப்லேயோ, ஓகேவா, ChatGPT போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். லாகினில் சைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு ஆடியோ சிம்பிள் மாதிரி வரும். அந்த ஆடியோ சிம்மில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து ChatGPT கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க, கேன் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது சொல்லும், ஓகே நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி அதுவே சொல்லும். ஸோ நீங்கள் எது ரிலேட்டடாக பேசணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த டாப்பிக்கை நீங்கள் அதுக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா ChatGPT உங்களுக்கு என்ன பண்ணணும், ரிப்ளை பண்ணும். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் டெய்லி 30 minutes to 1 hour ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு அட்லீஸ்ட் 1 minute to 5 minute ஆகுது நீங்கள் என்ன பண்ணணும், பேசி நீங்கள் பழகி பார்க்கணும் டெய்லி. ஓகேவா, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லேர்ன் மினிமம் டெய்லி 100 வொக்காபுலரிஸுக்கு நான் இதில் பார்த்திங்க அப்படின்னா 1000+ வொக்காபுலரிஸ் வச்சுருக்கேன். ஓகேவா, இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 பார்த்திங்க அப்படின்னா கிராமட்டிக்கல் பேட்டர்ன் வந்து ஈஸி தான். நீங்கள் போய்ட்டு வொக்காபுலரிஸும் கிராமட்டிக்கலும் ChatGPT கிட்ட போய் கேட்டாலே அதுவே கொடுத்துரும். ஓகேவா, 20+ கிராமட்டிக்கல் பேட்டர்ன், அதுக்கப்புறம் டெய்லி வொக்காபுலரிஸ் கேட்டிங்கன்னா அதுவே கொடுத்துரும். ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக கிராமட்டிக்கல் மட்டும் லேர்ன் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ், அப்படி இல்லைனா நீங்கள் பேசிக்காக ஏதாவது தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது வெரி பிகைனர், ஸ்டார்டிங்லேருந்து லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்திங்க அப்படின்னா வெர்பு, நவுனு, அட்ஜெக்டிவ், அட்வர்பு, ப்ரோனவுனு, இன்டர்ஜெக்ஷன், கன்ஜெக்ஷன், ப்ரிப்போசிஷன், இப்படி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்குது, 8 இருக்குது. கரெக்டாக. ஸோ இதில் வெறுப்புனா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு வேலையை செய்ய போகிறீங்க. இப்போ நான் நடக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, வாக்குன்னு எழுதுவீங்க. பேசுகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஸ்பீக்குன்னு எழுதுவீங்க. ஓகேவா, கவனிக்கிறேன் அப்படின்னா என்னென்னு பண்ணுவீங்க, லேர்ன் எழுதுவீங்க. இதெல்லாம் தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா வெப்ஸுங்கிறது என்னென்னா ஏதாவது ஒரு ஆக்ஷனை குறிக்கணும். நீங்கள் ஒரு வேலையை செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த வேலையை குறிக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா வெர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நவுனுங்கிறது என்னென்னா இட் ரெஃபர்ஸ் டு நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங்ஸு. இது வந்து என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பர்சனோட நேமாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளேஸோட நேமாக இருக்கலாம், இல்லை ஒரு திங்ஸோட நேமாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்சன் விஜய், அஜித் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை பிளேஸ் மும்பை அந்த மாதிரி இருக்கலாம். சேரு, ஏதாவது ஒரு திங்ஸு, சேரு, டேபிள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸாக இருக்கலாம். இதை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு பேர் தான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அட்ஜெக்டிவ்ங்கிறது ஒன்றும் கிடையாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நவுனோட குவாலிட்டி இல்லை குவான்டிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹஸ்பண்டுங்கிறது என்ன, அது ஒரு நவுன், ஏன்னா அது ஒரு நேம். கரெக்டாக, அது ஒரு நவுன். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா அவங்களோட குவாலிட்டியை சொல்கிறாங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னா ஹம்பிள் ஹஸ்பண்டாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு லவர் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு லவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரு கேர்ள் லவர் யாரோ இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அவங்கள அரகண்ட் லவர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களோட குவாலிட்டியை பற்றி சொல்கிறீங்க. ஓகேவா, இதுவே குவான்டிட்டினா இப்போ வந்து ஒரு ரோடு இருக்குது, அது என்ன வழுக்கிற ரோடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஸ்லிப்ரி ரோடு, அப்படி இல்லைனா அப்படின்னா நேரோவாக இருக்குது. இந்த மாதிரி சொல்கிறதுலாம் குவான்டிட்டி. எவ்வளோ கவுண்ட் இருக்குது, இல்லை எவ்வளோ வித் இருக்குது, எவ்வளோ திக்னஸ் இருக்குது, இந்த மாதிரி குவான்டிட்டி பற்றி சொல்கிறது. ஓகே, இதுதான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அட்வர்புங்கிறது இட் டிஸ்கிரைப் த வெர்பு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் நடக்கிறேன், ஸ்லோவாக நடக்கிறேன்னா இல்லை ஃபாஸ்ட்டாக நடக்கிறேன்னு சொல்கிறீங்க. இப்போது அரையோடு வந்து சேரப்போகுது அப்படின்னா என்ன, சீக்கிரமாக வரப்போதா இல்லை லேட்டாக வரப்போதா, அந்த மாதிரி சொல்கிறது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரொனவுன்னா வேர்டு விச் ரிப்ளேஸ் எ நவுன். என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஒரு நவுனுக்கு பதில். ஓகே, இங்கே என்னன்னு சொல்லியிருக்கோம், நவுனுங்கிறது எங்கே இருக்குது, இட் டிஸ்கிரைப் த பர்சன், பிளேஸ், திங்ஸு. ஓகேவா, இதுக்கு பதில் வேறு ஒரு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, அவங்க நவுன் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சமந்தா கெட்டிங் டூ மச் ஒரிட் அபவுட் ஹர் லைஃப். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் சமந்தா நவுன் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன, அவங்க நேமுக்கு பதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அவளுடைய லைஃப் அப்படிங்கிறதுக்காக நான் ஹெர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே தான் ஷீ வில் பெட்டர் சூன், அவள் சீக்கிரமாக நல்லா ஆகிடுவா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, அதாவது நவுனுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வேறு ஒரு நேமை ரிப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் அதுக்கு பேர் என்னென்னா ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள்,
நான் என்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அது. ஓகேவா? அடுத்து நீ, இவங்க, உங்களை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா யூ. அதுக்கப்புறம் அதே தான், ப்ளூரலாக இருந்தாலும் சரி, சிங்குலராக இருந்தாலும் சரி, இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து ஹி, அவன், ஷீ, அவள், இட், அது, வி, நாங்கள், யூ, நீ, நீங்கள், தே, அவர்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொனவுன்ஸை நீங்கள் வந்து போய் ChatGPT போய் கேட்டிங்க அப்படின்னா ப்ரொனவுன்ஸ் வித் தமிழ் மீனிங்னு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து என்னென்ன டைப் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் இருக்குன்னு சொல்லிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் அப்படியே மெமரி பண்ணிக்க வேண்டியதான். இதோட இங்கிலீஷுக்கு தமிழ் மீனிங் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்ஸ் ரெஃபர் பண்ணி மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் இதை வச்சு தான் பேசுகிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப், இட் செல்ஃப், அவர் செல்ஃப், யுவர் செல்ஃப், தெம் செல்ஃப்ஸ். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணி படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதனால் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இன்டர்ஜெக்ஷனுங்கிறது என்னென்னா, இது வந்து எந்த மீனிங்குமே இருக்காது, பட் வந்து ஒரு எமோஷனை கொடுக்கும். ஓகேவா? இப்போ ஆ அப்படின்னு சொல்கிறேன், இல்லை ஓ அப்படின்னு சொல்கிறேன், இல்லை வாவ் அப்படின்னு சொல்கிறேன். ஏதாச்சும் நல்லா பண்ணாங்க, வாவ் செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன்ல அது. அதுக்கப்புறம் ஹுரே இந்த மாதிரி சொல்லுவோம்ல இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளா சொல்கிறது. இங்கே ஜஸ்ட் ஓம், இன்ட்ரெஸ்டிங், ஹா ஹா, இது எல்லாத்துக்குமே ஒரு மீனிங்கே இருக்காது. ப்ராவோ, நல்லா பண்ண, இந்த மாதிரி நம்ம சொல்கிறது. ஓகேவா? இது இருக்கு பாருங்க, ஆலாஸ், எக்ஸ்பிரஸ் ஆரோ, ரெக்ரெட், டிஸ்பாயின்மெண்ட். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு அவங்க மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மீனிங்கும் கிடையாது, பட் நீங்கள் அந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது, இன்டர்ஜெக்ஷனை யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுது, ஒரு டீப் எமோஷனை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்து இன்டர்ஜெக்ஷன். அடுத்து கன்ஜெக்ஷனுங்கிறது என்னென்னா, ஏதாவது 2 வேர்டு ஜாயின் பண்ணும், அப்படி இல்லைன்னா 2 ஃப்ரேஸை ஜாயின் பண்ணும். ஓகேவா? இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அவங்க கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன கன்ஜெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா, அண்டு, இதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணணும், தமிழ் மீனிங் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அண்டுனா மட்டும், மற்றும், பட், ஆனால், ஆர், அல்லது, நார், இதில் நான் அது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஃபார், ஆக, ஸோ, எனவே, எட், ஆனால், ஸோ தட், இதற்காக, போத், இரண்டும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் மீனிங் படித்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் இன் ஆல்தோ ஆனர். ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறாங்க, கன்ஜெக்ஷன். அதாவது 2 வேர்டுக்கு மிடில் இருக்கணும், இல்லைனா 2 ஃபேஸுக்கு மிடில் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இருக்கு, ஐ விஷ் டு கம், நான் வரத்துக்கு ஆசைப்பட்டேன், பட் மை ஒய்ஃப் ஓன் நாட் அலோ. நான் வரத்துக்கு ஆசைப்பட்றேன், ஆனால் என்ன என் ஒய்ஃப் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதோட மிடில் நான் என்ன பண்ணியிருக்கேன், பட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பட் யூஸ் பண்ணுறதால 2 ஃப்ரேஸையும் அது என்ன பண்ணுது அப்படின்னா ஜாயின் பண்ணுது. ஜாயின் பண்ணுறதால அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து ப்ரிப்போசிஷன்ங்கிறது என்னென்னா முன்னிடை சொல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எக்ஸ்பிளைன் த டைரக்ஷன் ஆஃப் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு பொருள் இருக்குது, ஓகேவா? அந்த பொருளை பற்றி பேச போகிறீங்க, அது முன்னாடி இருக்கா இல்லை பின்னாடி இருக்கா இல்லை எந்த டைரக்ஷனில் இருக்குது அதை பற்றி சொல்கிறது தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுன்னா உள்ள, ஆன்னா மேலே, அட்டுனா இல், அண்டர்னா கீழ். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ப்ரிப்போசிஷன். ஸோ இதுக்கான மீனிங்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் ஒரு சென்டென்ஸை டெலிவர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். கரெக்டாக? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் ப்ரிப்போசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இருந்தாலும் இதில் இருக்கு பாருங்க, ஐ கேம் ஃப்ரம் சென்னை. இப்போ இது என்ன டைப் ஆஃப் ப்ரிப்போசிஷன் லைக் ஃப்ரம், டுவார்ட்ஸ், த்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், ப்ரிப்போசிஷன் லைக், பிஃபோர், ஆஃப்டர், சின்ஸ் யூஸ் இண்டிகேட் த சம்திங் ஹேப்பன். ஏதாவது நடந்துச்சுன்னா அதை பற்றி சொல்கிறதுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, ஹீ லெஃப்ட் ஆஃப்டர் த மீட்டிங். அவன் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், ப்ரிப்போசிஷன் லைக், இன், ஆன், அட், அண்டர், ஓவர், பிசைட்ஸ், ஆஃப்டர், யூஸ்டு, சம்வேர், சம்திங், லொக்கேட்டட். அதாவது நீங்கள் ஒரு டைரக்ஷனையோ இல்லை ஒரு பொசிஷனையோ பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இதில், த புக் இஸ் ஆன் த டேபிள். அந்த புக் எங்கே இருக்குது, டேபிள் மேலே இருக்குது. ஷீ இஸ் அட் த டோர். அவன் என்ன பண்ணுறா, கதவோட பக்கத்தில் இருக்கா. ஸோ இதை தான் என்ன பண்ணுறாங்க, அட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃப்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃப்ரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்க, அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கிராமட்டிக்கல் பேட்டர்னில் வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் இன்றைக்கி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மிச்சம் வேறு எதுவுமே நான் இதில் சொல்லலை. ஸோ பேசிக் கிராமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ இதில் வந்து எதுக்கு நான் இதை சொல்கிறேன், சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, மெமரி பண்ணணும் அப்படிங்கிற நீடு இல்லை. இருந்தாலும் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்போ நடக்கிற பற்றி பேசுகிறோம், ஓகேவா? இது நடக்கிற பற்றி பேசுகிறதுக்கு இதில் டிஃப்ரெண்ட்டாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் வேணாம். சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஐவி யூ தே, அதாவது சிம்பிள் வெர்பு யூஸ் பண்ண போகிறீங்க. அதாவது ஈட்டு, டாக்கு, ஸ்பீக்கு, ஸ்லீப்பு, இந்த மாதிரி சிம்பிள் வெர்பு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐ ஈட் ஏ கேக், ஐ வாண்ட் ஏ கார், ஓகேவா? இதை யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். இதுவே ஹீ ஷி ஈட் நேமு, அதாவது அவன், அவ, இல்லை அது, இல்லை ஏதாவது ஒரு நேம் பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா வெர்போட பக்கத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவ் கிவ்ஸ் ஏ மில்க், அப்படி கவ் கிவ்ஸ் மில்க், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஒர்க், நான் வேலை செய்கிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, டு எக்ஸ்பிரஸ் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ஆர் ரொட்டீன். அவன் என்ன பண்ண போகிறான், டெய்லி வேலை பார்க்க போகிறது தான். அதை தான் அவங்க சொல்கிறாங்க ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ஆர் ரொட்டீன், டெய்லி செய்யப்படுது. ஷீ ஸ்டடீஸ், இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்ஷன் ரெகுலர்லி டஸ், அதாவது என்ன பண்ண போகிறா, அவள் டெய்லி படிக்க தான் போகிறான். இந்த மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டி ரொட்டீனாக நடக்க போகிறது, இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. இவங்க என்னென்ன டைப்பில் அவங்க யூஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸ்பிரஸ் த ஈவெண்ட் தட் த ஹேப்பன்ஸ் ரெகுலர்லி, சேம் தான், ரெகுலராக நடக்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. டு எக்ஸ்பிரஸ் ஏ யூனிவர்சல் ட்ரூத், ஏதாவது யூனிவர்சல் ட்ரூத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து சன்னு வந்து ஈஸ்ட்டில் தான் உதிக்கும், ஓகேவா, வெஸ்ட்டில் தான் மறையும். இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, யூனிவர்சல் ட்ரூத். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். த சன் ரைசஸ், இந்த ரைஸு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, சேர்த்துருக்காங்க, ரைசஸ், ஓகேவா? ரொட்டீனாக நடக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் அதாவது நடந்து இப்போவும் நடந்துக்கிட்டே இருக்குது, அதை தான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு என்னன்னு சொல்கிறாங்க, சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. வெர்புக்கு முன்னாடி என்ன பண்ணோம், பி ஃபார்ம் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த பி ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பர்சனல்னா ஆம் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவே சிங்குலர்னா யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூரல்னா ஏர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன சொல்கிறேன், என்னோட பர்சனல் இதுதான், ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட், அதாவது நான் இப்போ என்ன கிரிக்கெட் விளாண்டுருக்கேன் அப்படின்னா ஐ எம், ஆமுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறேன், வெர்புக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி சேர்த்துருக்கேன். இப்போது அவன் விளாட்றான் அப்படின்னா, அவன் விளாண்டுட்டு இருக்கான் அப்படின்னா ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட், ஓகேவா? இதுவே அவங்க விளாட்றாங்க இல்லை நாங்கள் விளாட்றோம் அப்படின்னா வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட். சொல்கிற புரியுதா? இதுதான் என்ன சொல்கிறாங்க, சிங்குலராக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஏர் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள் தான் கீழேயும் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் பக்கத்தில் ஹேவ் ஹேஸு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு தேர்ட் யூஸ் பண்ணணும், ஓகேவா? அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து நான் சமத்தாவை பார்த்தேன் 1 இயர் பிஃபோர் வந்து நான் சமத்தாவை பார்த்தேன் அப்படின்னா அப்போ நான் பார்த்துருக்கேன், ஆனால் அது என்ன ஸ்டில் இன்னும் வந்து எனக்கு தெரியும், ஓகேவா? ஐ ஹேவ் ஃபினிஷ்டு ஹோம் ஒர்க்கு, நான் என்ன பண்ணிட்டேன், இப்போது நான் நாளைக்கு எடுத்துகிட்டு போய் மேம்கிட்ட காட்டணும். ஸோ நான் இப்போ சொல்கிறேன் ஐ ஹேவ் ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? நான் ஹோம் ஒர்க் முடிச்சிட்டேன், ஆனால் அது என்ன பண்ண போகிறேன், ப்ரெசென்ட்டில் தான் ஸ்டில் இருக்குது, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷி ஹேஸ் விசிட்டட் சென்னை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே ஹவ் ஆல்ரெடி ஈட்டன் லஞ்சு, அவங்க ஆல்ரெடி சாப்பிட்றாங்க. இப்போ யாராச்சும் எதாவது கேட்டிருப்பாங்க, தே ஹவ் ஆல்ரெடி ஈட்டன் லஞ்சு, அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கிறத பற்றி பேசுகிறது, ஓகேவா? இதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஐவி யூ தே அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹீ ஷி ஈட் நவுன் ஏதாவது நேம் வந்துச்சு அப்படின்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து சப்ஜெக்ட்டு இதான் சப்ஜெக்ட் அப்படின்னா ஹேவு, ஐக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் என்னை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஐயே, ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹேவ், ஐ ஹாவ் சீன், ஓகேவா? இங்கே என்ன பண்ணியிருக்கேன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு 3, ஐ ஹாவ் சீன் சமதா, ஓகேவா? நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அடுத்து விஜய் ஹேஸ் ஆக்டட் மெனி மூவிஸ் இன் தமிழ். ஸோ இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த டென்ஸு வந்து ஸ்டில் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கணும். அதாவது பாஸ்ட்டில் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பீங்க, அது வந்து ஸ்டில் இன்னமும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும், அதை பற்றி சொல்கிறது தான், ஓகேவா? இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா சப்ஜெக்ட் ஹேவ் ஹேஸ் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி.
இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐவியூனே ஹேவ் யூஸ் பண்ணிங்க, ஹீ ஷீட் நேம்னா ஹேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஐ ஹவ் பீன் போஸ்டிங் வீடியோ ஆன் யூடியூப் சின்ஸ் 2015. 2015 வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னமும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஓகேவா? அதை சொல்கிறது தான். ஐ ஹவ் பீன் போஸ்டிங் வீடியோ ஆன் யூடியூப் சின்ஸ் 2015. இப்போது இது வந்து நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அதை பற்றி சொல்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், சின்ஸில் ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். இதுவே அந்த இன்பிட்வீன் பீரியட் ஆஃப் டைம் இருக்கும்ல, நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐ ஹாவ் பீன் போஸ்டிங் வீடியோ ஆன் யூடியூப் ஃபார் 10 இயர்ஸ். அதாவது நான் 10 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறது. ஓகேவா? இதில் நீங்கள் சின்ஸ் ஃபார் ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன இப்போ பாசிட்டிவ் ஃபீச்சர் மட்டும் நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஷுட்டு, மைட்டு, வுட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஒரு 20+ பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இதுவே ப்ரிஃபர் பண்ணால் 3 into 4 12. ஸோ டோட்டல் இதில் ஒரு 12 பேட்டர்ன்ஸ் வரும். அதில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு 8 வந்திருக்கும். அதுக்கப்புறம் வுட்டு, மைட்டு, ஷுட்டு இதெல்லாம் வச்சு எப்படி பேசுகிறது அப்படிங்கிற பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 to 30 பேட்டர்ன்ஸ் வந்துடும். ஓகேவா? இந்த பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் மெமரி பண்ணிவிட்டு, வொக்காபுலரிஸை மெமரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த லிசனிங் ஆடியோ வித் சிசியோட பார்த்து ரீட் பண்ணிவிட்டு, ஓகேவா, இதையே கண்டினியூஸாக டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 3 month இல்லை 4 month கண்டினியூஸாக ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மினிமம் 3 to 4 month நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் போய்ட்டு வேறு ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி படித்து அவங்கக்கிட்ட பேசி மோஸ்ட்லி இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகேவா? நீங்கள் பேச ஆரம்பித்தா தான் வரும். உங்களோட என்விரான்மெண்டல் செட்டப் அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களோட கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்க முடியும். அது வரையும் ரொம்ப கஷ்டம். ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ChatGPTயோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வித் மொபைலில். ஓகேவா? மொபைலில் ஒன்றும் கிடையாது. மொபைலில் போய்ட்டு ChatGPT அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் அடிச்சிங்கன்னா அப்ளிகேஷன் வரும். இப்போ நம்ம இங்கே வெப்பில் என்ன பண்ணோமோ அதே தான். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்ன வாய்ஸ் வேணுமோ அந்த வாய்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லி அது கூட ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் பேச பேச தான் கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்ஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.